வணக்கம். நான் கவிதா. எங்கள பத்தின தகவல் தான் இந்த வீடியோல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். உங்களுக்கு டைம் இருந்தா இந்த வீடியோ முழுசா பாருங்க. நாங்க இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப அனுபவிச்சுட்டோம். நாங்க அவ்வளோ கொடுமைய அனுபவிச்சிருக்கோம் இந்த வீட்ல. எங்கள பேசக்கூடாத பேச்சு பேசினாங்க. எங்கள அவ்வளோ அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி என்ன அதெல்லாம் பண்ணிட்டாங்க. இவ்வளவும் நாங்க பொறுத்துக்கிட்டு இந்த வீட்ல எதுக்கும் இருக்கோம் அப்படின்னா, அதுக்கு 2 காரணம் தான் இருக்கு. ஒண்ணு வந்து நான் வந்து கை குழந்தை வச்சிருக்கேன். என்னால ஸ்ரீராம் வந்து ஸ்கூலுக்கு கூட்டின்னு போக முடியாது. எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டாரு அப்படின்னா வச்சுக்கோங்களேன், என் ஸ்ரீராமே கிளம்பி ஸ்கூலுக்கு தனியாக போயிடுவான். ஸ்கூல் விட்டாங்கன்னா அவனே தனியாக வந்துடுவான். இந்த வீட்டு பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது. இந்த ஒரு காரணம். 2வது காரணம் என்ன அப்படின்னா, இந்த வீட்டை விட்டு நாங்கள் காலி பண்ணோம்னா, வேறு ஒரு வீட்டுக்கு போனோம்னா எப்படியும் 10,000 எங்களுக்கு வாடகை கேட்பாங்க. அவ்வளோ பணம் எங்களால் வாடகை கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த வீட்டுக்கே வந்து நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அதை விட கம்மி தான். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் ஒருத்தர் தான் வேலைக்கு போகிறாரு. அதை வச்சு நாங்கள் சாப்பிட்ணும், எங்கள் குடும்ப செலவு பார்க்கணும், குழந்தைய படிக்க வைக்கணும், அவங்க அப்பா அம்மாவுக்கு சாப்பாட்டுக்கு செலவுக்கு காசு கொடுத்துட்டுருக்கோம். அது இல்லாமல் பேங்க் லோன் கட்டின்ட்டுருக்கோம். இவ்வளோவோ பண்ணிகிட்ருக்கோம். இதுவே எங்களால் முடியல. அந்த மாதிரி தான் இருக்கிறோம். இன்னும் நாங்கள் காலி பண்ணோம்னா 10,000 கேட்பாங்க. ஸ்கூல் பக்கத்துலேயே நம்ம வீடு பார்க்கணும்னா 10,000 கேட்பாங்க. இல்லை நம்ம கம்மியாக தான் வீடு 5,000 6,000லாம் கூட கிடைக்கும். ஆனால் அதெல்லாம் பண்ணால் ரொம்ப லாங்கில் தான் கிடைக்கும். அங்கேருந்து ஒரு ஆட்டோ வச்சு ஸ்ரீராம ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும். அந்த வசதியும் எங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த 2 ரீசனுக்காக தான் இந்த வீட்டில் எவ்வளோ பேச்சு பேசினாலும் பரவாயில்ல. ஏற்கனவே குழந்தைய நம்ம 2 ஸ்கூலில் மாற்றி 3வது ஸ்கூலில் சேர்த்துருக்கோம். இந்த ஸ்கூலை மாற்றக்கூடாது அப்படின்றதுக்காக சரி நம்ம பரவாயில்ல எவ்வளோ பேசுகிறாங்களோ பேசட்டும் அப்படின்னு நாங்கள் பொறுத்துட்ருக்கோம். நாங்களும் சொல்லிட்டோம் அவங்கக்கிட்ட. எங்களுக்கு வந்து இதுதான் சூழ்நிலை. பையன் குழந்தை படிச்சுட்டுருக்கான். இன்னொரு குழந்தை கை குழந்தை வச்சுட்டுருக்கோம். இப்போ எங்களால் காலி பண்ண முடியாது. எங்களை டார்ச்சர் பண்ணாதீங்க. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க, நாங்கள் போயிடுறோம். எங்களுக்கு இந்த வீடு வாசல் கூட எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு சொத்துல கூட நாங்கள் பங்கு கேட்க மாட்டோம். நாங்கள் எழுதி கொடுத்துட்டு கூட நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சொல்லிட்டோம். ஆனால் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அவங்க பொண்ணுங்க டார்ச்சர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு காலி பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க. எப்பயாவது வாரத்தில் இவங்க 2 நாள் இவங்க சண்டைக்கு வந்துடுவாங்க, இல்லைன்னா அவங்க சண்டைக்கு வந்துடுவாங்க. அவங்க அப்பாவும் அவங்க அம்மா மாற்றி 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 சண்டைக்கு வந்துனே இருப்பாங்க. இவங்க வருவாங்க, இல்லை அவங்க வருவாங்க. மாற்றி 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 சண்டைக்கு வந்துட்டுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ரெஷர் பண்ணுறாங்களாம் அவங்க பொண்ணுங்க. காலி பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களை காலி பண்ண சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ தான் அவ்வளோ சந்தோஷமாக தெரியல நாங்கள் வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு. அவங்க என்னத்தை தான் வாரின்னு போக போகிறாங்கன்னு தெரியல. அப்படி நாங்களும் எங்களோட நிலைமை என்னன்றது நாங்கள் சொல்லிட்டோம். சொல்லியும் அவங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் சொல்லிட்டோம் உங்ககிட்ட, நீங்கள் காலி பண்ணல. அதனால் நாங்கள் ஆளை வச்சுருக்கோம் உங்களை காலி பண்ணுறதுக்கு. எங்களுக்கு வந்து நீங்கள் எத்தனை நாள் நானும் சொல்லிட்டேன், எங்கள் வீட்டுக்காரரும் சொல்லிட்டாரு. 2 பேரும் நாங்கள் சொல்லி பார்த்துட்டோம். நீங்கள் காலி பண்ணுற மாதிரி தெரியல. நாங்கள் ஆளை வச்சுருக்கோம். ஆளை வச்சு தான் உங்களை காலி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. எப்போ வந்து எங்களை காலி பண்ணுவாங்க, யார் வந்து எங்களை காலி பண்ண போகிறாங்க அப்படின்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல. என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. இந்த தெருவில் இருக்கிறவங்களாம் கூட எல்லாம் பேசி பார்த்துட்டாங்க. என்னம்மா இது, ஒரே ஒரு பையன், 2 குழந்தைங்கள வச்சுட்டுருக்கான், அவனை போய் காலி பண்ண சொல்கிறியா, அவன் எங்கே போவான் அப்படின்ட்டு தெருவில் இருக்கிறவங்களாம் கூட பேசி பார்த்துட்டாங்க. ஆனால் யாருக்குமே அவங்களுக்கு 2 பேருக்கும் கொஞ்சம் கூட ஒரு ஈவியாருக்குமே கிடையாது. இவங்கக்கிட்ட வந்து நானும் ஈவியாக இருக்கும்லாம் எதிர்பார்க்கல. ஏன்னா அது அவங்கக்கிட்ட கிடையாதுன்றது தெரிஞ்சு போச்சு. அதனால் நான் எதிர்பார்க்கல. எனக்கு என்னென்னா கொஞ்ச நாள் மட்டும் சரி, ஸ்கூல் படிச்சுன்னு இருக்கான் குழந்தை, எந்த குழந்தை கொஞ்சம் வளரட்டும், ஒரு 2, 3 வருஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம போயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நானும் பொறுக்கலாம் அப்படின்னு நாங்கள் பொறுத்துன்ருக்குறோம். ஆனால் எங்களால் தாங்க முடியல இவங்க பண்ணுறது. என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்குது. எங்களுக்கு இந்த வீட்டில் மண்டையை பிச்சுட்டு ஓடி போயிடலாமான்னு இருக்குது. அந்த அளவுக்கு நாங்கள் அனுபவிச்சுட்ருக்குறோம். அப்புறம் சண்டை வந்துச்சு. சண்டையில் வந்து அவங்களுக்கு பயங்கரமாக எங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் போய் சண்டையில் போய் நான் சொல்கிறேன், எங்களால் வந்து நாங்கள் காலி பண்ணவும் முடியாது, உங்களோட சண்டை போடவும் எங்களால் முடியாது. பேசாமல் நாங்கள் விஷத்தை குடிச்சு நாங்கள் செத்து போயிடுறோம் நாங்கள் குடும்பத்தோடு அப்படின்னா, சாவுங்க, எங்களுக்கு என்ன, செத்த சாவுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்கிறவங்ககிட்ட போய் நம்ம நியாயம் சொல்லுங்கள், நீதி சொல்லுங்கன்னு போய் நம்ம நிற்க முடியுமா சொல்லுங்கள்? இவங்க வீட்டில் போயிட்டு ஒன்றுமே பேச முடியாது. நீங்கள் செத்தா கூட சாவுங்க, ஆனால் எனக்கு வீடு வேணும், எனக்கு சொத்து வேணும் அப்படின்னு சொல்கிறவங்ககிட்ட போய் நம்ம என்ன நியாயம் போய் நம்ம கேட்க முடியும்? அதனால் இவங்ககிட்ட எதையுமே நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா எங்கள் வீட்டுக்காரர் தான். அவர் வந்து ரொம்ப புள்ளப்பூச்சி மாதிரி இருக்கார். அதுதான் காரணம். மற்றவங்கள மாதிரி அவர் எதிர்த்து பேசி சண்டை போட்டுருந்தாருன்னா எங்களுக்கு இந்த நிலமை வந்திருக்காது.
சரி வேண்டாம் அவங்கள பேசக்கூடாது அப்படின்ட்டு இவர் பொறுமையாக போகிறதுனால தான் இவர் இந்த அளவுக்கு ஆட்டி படைக்கிறாங்க. நிறையலாம் ஊர்லலாம் பார்த்துருப்பீங்கள்ல, நிறைய பேர் பசங்க தான் அப்பா அம்மாவை சண்டை போடுவாங்க, வீட்டை விட்டு துரத்துவாங்க. இந்த மாதிரி தான் நடந்திருக்கும். நம்ம பார்த்துருப்பீங்க, நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நானும் தான் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே வந்து குடும்பத்தில் வந்து சரி எங்கள் வீட்டுக்கார் சண்டை போட மாட்டேன்றாரு, அவர் வந்து அப்பா அம்மா கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொறுமையாக போகிறதுனால அவர் இந்த அளவுக்கு மேய்க்கிறாங்க 2 பேரும். அதுவும் இந்த வயசான காலத்தில் அவங்க பொண்ணுங்க பேச்சு கேட்டுக்கின்னு இவ்வளோ சதி பண்ணுறாங்க எங்களை, இவ்வளோ கொடுமை பண்ணுறாங்க எங்களை. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பயந்துட்டு தான் இருக்கிறோம். எப்போ வந்து எங்களை யார் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நாங்கள் ஆள்கிட்ட சொல்லிட்டோம், ஆள் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. எப்போ வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு அப்படியே மண்டை வெடிக்குது. எங்களுக்கு ஒரு நாளும் டென்ஷன், எங்களுக்கு அந்த அளவு டென்ஷனு, மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல.